ஏடி கீழே எவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு, நீ பாட்டுங்க பாட்டு பாடிட்டு இருக்க. நான் என்னடா பண்றது? 12 வருஷமா இல்லாத விஷயம் இப்ப மட்டும் என்னவா? எல்லாம் இந்த பக்கத்து வீட்டு ராஜி ஆண்டியால வந்தது. அவங்களுக்கு என்னதான் காண்டுன்னு தெரியல. ஒன்னா வளர்ந்துட்டாங்க, ஒன்னா வாழ்ந்தா சூப்பரா இருக்கும்னு எங்க அம்மா மண்டையில விதைச்சிட்டாங்க. இப்ப எங்க அம்மா அதை புடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னதான் பண்றது? ஏதாவது ரீசன் தடுக்கிறதுக்கு சொல்லு. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? நான் எல்லா காரணமும் சொல்லியாச்சு. முடியாம தான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். சரி, கீழே என்ன நடக்குது மட்டும் போய் ஐயோ, பாத்து. நான்லாம் போக மாட்டேன். கீழே போனா உங்க அப்பா வந்துட்டு இல்ல வெக்கத்துல இந்த பொண்ணு எட்டி பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட 4-5 பிட் எக்ஸ்ட்ராவா சேர்த்து போடுவாரு. தேவையா இது எனக்கு? சரி விடு, நான் வேணா ஒரு 4 ரீசன் சொல்றேன், ஒர்க் அவுட் ஆகும்னு பாரு. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்ல, அத பார்க்காம வந்திருக்க மாட்டாங்க. வேற நீ வேற ஒரு பையனை லவ் பண்ற. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் என் லைஃப்லயே நடக்கல, நீ நடக்கவும் விடல. ஓகே, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நீ லவ் பண்ணி செருப்பால் அடி வாங்கினது இங்க எல்லாருக்கும் தெரியும். ஓ ஷிட், ஐயோ, வேற வழியே இல்லையா? ஒரே வழி. என்னன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு. நீ கேன்னு சொல்லிடலாம். சீப்போ, எங்க அப்பா மாடர்ன் டாடு, அதுக்கும் ஒத்துக்குவான். ஆமா, உனக்கு இந்த மேரேஜுக்கு ஓகேவா? இங்க பாருடா, எனக்கு ரியலாவே என்ன பண்றதுன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே தான் இருக்கும். ஆனா இந்த விஷயம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஒன்னு பண்ணலாம். இப்ப நோ சொல்றதுக்கு எந்த ரீசனும் இல்ல. இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒர்க் ஆகுதானே பழகி பார்க்கலாம். இல்லனா வீட்ல சொல்லி ஸ்டாப் பண்ணிடலாம். என்ன சொல்ற? வேற வழியே இல்லையா? இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. வா போலாம். இந்த தலைச்ச புள்ளைய தலையில அடிக்கிற வேலை வேணாம், சொல்லிட்டேன். எவ்வளவு நேரம்டா? ஐயோ, ஹேண்ட்பேக் மறந்துட்டேன், இரு. ஏய், ஆமா நீயும் வா. உன் வீட்டுக்குள்ள ஏன் வருவான்? வா. போடா லூசு. சீக்கிரம் வா. முடியாது. வாடி, எங்க ஊரு சுத்த போற? என்னடி தேடிட்டு இருக்க? என் ஹேண்ட்பேக்கை காணோம். ஆமா, ஹேண்ட்பேக்க வந்து கிச்சன்ல தேடு, பெட்ரூம்ல போய் குக்கரை தேடு. யார் இது ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? வேற யாரு? ஆரியன் தான். மாப்பிள்ளையா? ஏண்டி, வீட்டுக்கு வர மாப்பிள்ளைய இப்படி வெளியவே நிக்க வச்சுட்டு வந்திருக்கே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடி நினைப்பாங்க என்ன பத்தி? மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. காப்பி டீ வேணும்னு கேட்டியா? ச்சே, இதுக்குமே லாய்க்கு இல்ல. நகரு மாப்பிள்ள. மா, நானும் ஆரியனும் வெளில போயிட்டு வரோம். அவன் பொறுக்க போறான், நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு தெரு பொறுக்க போற, அதானே? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டி, அவங்க அம்மாவே சொல்றாங்க அவன் தண்ட சோறு வீட்டுல சும்மாதான் இருக்கான்னு. நீயும் அவனோட சேர்ந்துக்கிட்டு வீட்லயே உட்காரலான்னு இருக்கியா? என்னமோ பண்ணு. அவன் மட்டும் வீட்டுக்கு வந்தான். நான் வந்துட்டேன். ஐயா, டேய், நீ என்ன உள்ள வந்த? ஏய், நம்ம வீட்டுக்குள்ள வரக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? இல்ல ஆண்டி? அதானே, நீ வாப்பா, நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். நமக்கு திருநெல்வேலி பக்கம் சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்லையே. அப்ப சக்கரை தூக்கல ஒரு காபி போட்டிருக்க. உள்ள வாங்க மாப்பிள்ள. ஏன் வெளியவே நின்ட்டீங்க? வாங்க சார், உள்ள வந்திருக்கலாம்ல. இல்ல, அது கூப்பிடாம உள்ள வர்றது மரியாதை. ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? மாப்பிள்ளை இப்படிதான் நிக்க வைப்பியா? உன்னை அப்படியே வளர்த்த உன்ன. மாப்பிள்ள இருங்க, நான் காஃபி போட்டு வரேன். போய் பேக தேடுறி. என்னடி காலங்காத்தால இங்க வந்து உட்காந்துட்ட? பின்ன உன்ன மாதிரி தண்டமாவா இருக்கேன்? நான் ஆபீஸ் போவேனா? கிளம்பு. வேலைக்கு போறோன்ற எகத்தாலம் கண்ணுல தெரியுது. ரொம்ப சீன் போடாதீ, நாங்களும் வேலைக்கு போவோம். சீக்கிரம் போ, இல்லனா உங்க அப்பா ரம்பத்தை எடுத்துட்டு வந்துருவாரு. யார பத்தி என்ன பேசுற? அவர் யார் தெரியுமாடி? இன்னைக்கு தேதிக்கு 5.5 கோடி ரூபாய் பெருமானமுள்ள 3 ஏக்கர் நிலத்தை 1997 3000 ரூபாய்க்கு வித்த வள்ளல்டி அவரு. அவரை பத்தி தப்பா பேசுற உன்னை போட்டே. டாடி, என்னடா பண்ற? வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி கை நீட்டி அடிக்கிற?
மகாலட்சுமியா? டாடி, இதுக்கு முன்னாடி மகாலட்சுமி நேர்ல பாத்திருக்கியா நீ? ஓ ஷிட், யாருமே பாத்துக்க மாட்டாங்கல்ல. இப்படிதான்ப்பா. ஏன்டா காலைல லேட்டா எந்திரிக்கிற, சீக்கிரமா எந்திரிச்சாதான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னா என்ன அடிச்சுட்டான்ப்பா. அடிச்சதும் இல்லாம திமிரா வேற பேசுறான். இந்த வீட்ல உன்னை அடிச்சா கேக்குறதுக்கு யார் இருக்காங்கன்னு. டேய், அவ எங்க வீட்டு பொண்ணுடா, அடிக்கிறவளை வச்சுட்டா கொன்னுடுவேன் நானு. டேய், நான்லாம் பொண்ணுங்களை எப்படி மதிச்சேன் தெரியுமாடா? அந்த காலத்துல நான்லாம் போடா டேய், இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ரொம்பன்னு சொன்னா என்னைய அடிக்க வர மாவனே, சாவுடி. தம்பி ரத்தம் வருது பாரு, தொடச்சிட்டு சீக்கிரம் வந்து சேரு வா. Skip intro. SFXல பூந்து விளையாடி இருக்கானுங்களே. டேய், ஐயோ, இது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்க பாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இது என் தலைவியோட வாழ்க்கை வரலாறு. இத பாக்குறதுக்கு வாய் மூடு. அசிங்கமா இல்ல உனக்கு? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இது? அது உனக்கு சொன்னா புரியாது. இங்க பாரு, என் தலைவியோட வாழ்க்கை வரலாறு அன்கட் வெர்ஷன் எனக்கு இப்பதான் கிடைச்சது. இங்க பாரு, இத பாக்கணும்ன்றது சின்ன வயசுல இருந்து என்னோட வாழ்க்கை, கனவு, ஆசை, அலட்சியம் எல்லாமே. இப்பவே அம்மா கிட்ட சொல்லி உண்டெல்லாம் பண்றேன் பாரு. அம்மா கிட்டயா? முடியாது முடியாது. இங்க பாரு, இங்க பாரு. விட மாட்டேன், விட மாட்டேன். விட்டா நீ கமெண்ட் போட்டு தருவே. விட்டா நீ கமெண்ட் போட்டு தருவே. விட மாட்டேன், விட மாட்டேன். அப்ப உள்ளட்டா. டேய், டாடி, ச்சே, என்னடா இவ்வளவு அவசரம்? அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியாச்சுல, அதுக்குள்ளயா? இந்த காலத்துல ச்சே, சின்ன சிறுசுங்க அப்படி இப்படி தான் இருப்பீங்க. அதுக்காக இப்படியா? முதல்ல 2 பேரும் வந்து வெளியே கிளம்புங்க. ஐயோ, நானும் இதுதான்ப்பா சொன்னேன் இவன் கிட்ட. வேண்டாண்டா, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு இதுதான் வாழ்க்கை அச்சீவ்மென்ட்டா. கனவு, ஆசை எல்லாமே. நிறுத்தி. நீ வர வேண்டிய டான்சிங்ல. டாடி, if you ignore that subtle pawn, this is indeed an inspirational biography. டேய், முதல்ல நிறுத்துடா. அம்மா. டேய், நாளை எவ்வளவு கட்டுக்கோப்பான ஆள் தெரியுமாடா? கல்யாணம் வரைக்கும் உங்க அம்மா முகத்தை கூட பார்த்து கிடையாதா? நானும் முகத்தை பார்க்க ட்ரை பண்ணேன். ஒண்ணு இல்லப்பா, பேசி ரொம்ப முட்டுவாரு. ஓகே, ஏய், எங்க போறீங்க? கல்யாணம் முடிகிற வரைக்கும் 2 பேரும் ஒரே வண்டியில் ஊர் சுத்த போறீங்களா? ஊர்ல உள்ளவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? 10 வருஷம் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்ல போறானுங்க. நீங்க கடை இந்தா டீயப்புடி. பலே ஆலியா நீ, கல்யாணம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவ்வளவுதான் இல்ல? டேய், டீய மூஞ்சில ஊத்தி விட்டுறேன். எங்ககிட்டயே சொல்லடா. என்னடா சொல்ற? வீட்டுல பேசி முடிவு பண்ணிட்டாங்கடா. சொந்தக்காரன்ட்ட வேற சொல்லிட்டாங்கடா. வேணான்னு சொல்றதுக்கு எனக்கும் ரீசன் இல்ல, அவளுக்கும் ரீசன் இல்ல. டேய், அவளை நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாதுடா. அப்ப இனிமேல் அப்படி பாரு. டேய், அதெல்லாம் எப்படிடா முடியும்? அதெல்லாம் முடியும். அதான் எப்படி? இந்த படத்துல எல்லாம் பாத்திருக்கியா? ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது அப்படி ஸ்லோ மோஷன்ல தெரியும். அந்த பாட்டெல்லாம் கூட பின்னாடி ஓட விடுவாங்களே. ஏதாவது எக்ஸாம்பிள் கொடு. எக்ஸாம்பிளா? சினிமால இல்லாத எக்ஸாம்பிளா? அங்கங்க பிக்கப் லைன்லாம் போடுவாங்க. இந்த பிரேமம் படம் பார்த்திருக்கியா? அப்படியே நிவின் பாலி படோடா செபஸ்டியனை பாப்பாரு. அந்த கேக் அப்படியே கட் பண்ணி எடுத்து வாயில வைப்பாங்க பாரு. அப்படி இருக்கும்.
இத புடி. டேய் டீ காசு. வா 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 உட்காரு பாத்து உட்காரு உட்காரு. என்னடா சாப்பிடு, இப்பவே அவசரம்? சாப்பிடு. உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சாப்பிடு. தெரிஞ்சுட்டா நம்ம கடைசியில கை கால் விளங்காம இருக்கு ஸ்பூனு. டேய் என்னடா பாத்துட்டே இருக்க? வேணுமா? That's it too. ஹலோ ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? என்னடி ரொமான்ஸ்லாம் எப்படி போகுது? நாங்க எங்கடி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். ஃப்ரெண்டா இருக்கீங்களா? லூசு, நீங்க தான் கல்யாணம் பண்ண போறீங்களா? எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும் கூட தெரியாது. எப்படி பார்க்கணும், எப்படி நடந்துக்கணும்? சரி, ஜிவிஎம் படம்லாம் பார்த்திருக்கல? ம், எப்படி மேன்லியா இருக்காங்க, சேஃப் கார்ட் பண்றாங்க, ஒரு மாதிரி ரொமான்டிக்கா நடந்துப்பாங்க. அவன் முன்னாடி இடிச்சிக்கிற மாதிரி போ, உடனே ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆயிடும். அப்படிங்கிற? ஆமா, அதே மாதிரி அவன் சாப்பிடும்போது போய் பக்கத்துல உட்காரு, அப்படியே ஊட்டி விடுவான். நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. இது மட்டும் பண்ணி பாரு, அப்புறம் உன்னை சுத்தி சுத்தி வருவான். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்ப நம்ம எங்க போறோம்? இப்ப நம்ம எங்க போறோம்? இப்போ ஒழுங்கா தானே பேசுனேன். ஏன் இந்த மாதிரி? ஏன்னா ஜெனில மாதிரி பண்றேன்னு சொன்னானா? சொன்னானா அவனை செருப்ப கழட்டி அடி. வா. இப்போ அவன் சொன்னதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ரியாக்ஷனும் காணோம்? ஐயோ, மூக்கு விரியுது. இது மட்டும் பண்ணி பாரு, அப்புறம் உன்னை சுத்தி சுத்தி வருவான். என்ன முடிவு பண்ணிருக்க? தெரியலடி. டேட்டு வேற பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. மேனேஜ் பண்ணிடுவோம்னு நினைக்கிற? 12 வருஷம் ஓட்டிட்டேன். இனி வாழ்க்கை ஃபுல்லா சமாளிக்கணும். அத நான் சொல்லணும். உன்னை கட்டிக்க போறவன் பாவம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். பக்ஷ ஆயால ஞானா இருக்குன்னு சொப்னத்துல கூட கண்டுட்டு இல்ல மோனே. மூடு. உனக்கு எவனும் பொண்ணு தர மாட்டாங்கன்னு தான் எங்க அம்மா கிட்டே வந்து கேட்டாங்க. சரி விடு, போற மாதிரி போட்டு பார்த்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ம். நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி சேர்வா ஊத்தி ட்ரை பண்ணுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நானே ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். ஆ? என்ன சிக்கல் சொல்லு, நான் கேக்குறேன். சரி வாங்க அப்படி போய் உட்காரு. இடியாப்பத்தை பிரிச்சு போட்டு நூடுல்ஸா சாப்பிடுற வயசை வச்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லை சார். நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் உன் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம்பா? 100 வருஷம் சார். மேல சொல்லு.